தமிழகம் முழுவதும் நீண்ட நாள் நிலுவையில் உள்ள மனுக்களுக்கு தீர்வு காணுதல் மற்றும் மனுக்கள் பெறுதல் போன்றவற்றிற்கு கூடுதல் காவல்துறை இயக்குநர் திரு ராஜேஷ் தாஸ் அவர்கள் உத்தரவுப்படி இன்று தமிழகம் முழுவதும் மனுதாரர் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. அந்த வகையில் கூடுதல் காவல்துறை இயக்குநர் அவர்களின் உத்தரவுப்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அவர்கள் நாகப்பட்டினம் உட்கோட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களின் வாயிலாக நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த மனுக்களுக்கு தீர்வு காணும் வகையில் மனுக்கள் பெறுதல் மற்றும் நிலுவையில் உள்ள மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காணுதல் முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் அந்தந்த காவல் நிலைய அலுவலர் வாயிலாக பெருவாரியான மனுக்களுக்கு தீர்வுகளும் சமரசமும் செய்யப்பட்டு பல்வேறு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இதை நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம மெயின் இதுதாக்கி என்ன பெட்டிஷன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் பெண்டிங் இருக்காங்க. இப்போது இன்னைக்கு புதுசாக பெட்டிஷன்ஸ் நீங்கள் கொடுத்துடலாம். ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் இன்னைக்கு பெட்டிஷன் கொடுத்துடலாம். அதர்வைஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க பெட்டிஷன்ஸ் இங்கே ஸ்பாட் என்கொயரி நம்ம பெட்டிஷனர் யார் இருக்காங்க, அதுக்கு அகேன்ஸ்டாக கவுண்டர் பெட்டிஷனர் யார் இருக்காங்க, ரெண்டுக்கும் இங்கே வர சொல்லியிருக்காங்க. வர சொல்லிட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுறோம். அவரோட டைட்டில் லேண்ட் டிஸ்பியூட் இருக்கா, ஏதாவது ஹர்ட் கேसेस இருக்கா, சிம்பிள் மேட்டர்ஸ் இருக்கா, அதை நம்ம இங்கே பேசிட்டு அதை அவரோட சொல்யூஷன் நம்ம இங்கே பண்ணுறோம். இங்கே டிஸ்போஸ் பண்ணுறோம். ஏதாவது பெட்டிஷனில் லாங் ப்ராசஸ் இருக்குது, நம்ம ஏதாவது ரெக்கார்டு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேருந்து வாங்க வேண்டியிருக்கு, ஒரு ஏதாவது லாங் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம இன்னைக்கு விசாரிச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம இந்த பெட்டிஷன் மேலே கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆல்சோ சம் சிவில் டிஸ்பியூட்ஸ் இருக்கும். அந்த சிவில் டிஸ்பியூட்ஸில் பேப்பர் ரெண்டு பார்ட்டி கிட்ட இருக்கு, ரெண்டுமே கிளைம் பண்ணுறாங்க இதை என்னுடைய லேண்ட் और இதை என்னுடைய லேண்ட், அதர்வைஸ் என்க்ரோச்மெண்ட் இருக்கும், பவுண்டரி டிஸ்பியூட் இருக்கும். அந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் நம்ம இங்கே உட்காந்துட்டு அதை சால்வ் பண்ண முடியாது. நம்ம ரெவென்யூ ரெக்கார்டு செக் பண்ணோம், ரெவென்யூவில் என்ன இருக்குது அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் சமாதானம் பண்ண முடியும். சிவில் டிஸ்பியூட் பியூர் சிவில் டிஸ்பியூட்னா அதை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட சிவில் கோர்ட்டோட மேட்டர். ஸோ அதை போலீஸ்க்கு நேராக சால்வ் பண்ண முடியாது, நம்ம தெரியாது என்ன டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. பட் மீதி சிம்பிள் மேட்டர்ஸ் ஆர் போலீஸ் ரிலேட்டட் மேட்டர், கிரிமினல் மேட்டர், இதை நம்ம போலீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சால்வ் பண்ணிடுறோம். பட் கொஞ்சம் அது தண்ணி வரல, ரோடு வசதி சரியில்லை, இதை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ரிலேட்டட் ஒர்க் கிடையாது. நான் அதை ஆல்சோ வாங்கிட்டு நான் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்புகிறேன், அவருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிடுறேன், உங்கள் கிரீவன்ஸ் என்ன இருக்குது அதை அவருக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன். பட் அதை நம்ம கையில் இல்லை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம பர்வியூவில் என்ன இருக்கிற டாபிக்ஸ் எல்லா டாபிக்ஸ்லையும் நம்ம உங்களுக்கு என்ன சமாதானம் பண்ண முடியும் இன்னைக்கு, அதர்வைஸ் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் படிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி புது பெட்டிஷன்ஸ் கொடுத்தாலும் சரி நீங்கள் கொடுங்க, நம்ம வாங்கிறோம். கவுண்டர் பெட்டிஷனருக்கு வர சொல்லிட்டு ஸ்டேஷனில் வர சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்றைக்கி யார் பெட்டிஷனர் கவுண்டர் பெட்டிஷனர் இங்கே அவைலபிள் இருக்கோ அது எல்லாத்தையும் பேசிட்டு ஸ்டேஷன் வைஸ் ஃபிகர்ஸ் இருக்கு நம்ம இருக்கும். ஏன்னா தரப்புக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம மெயின். இதை மட்டும் இல்லைக்கு நம்ம பெட்டிஷன் மட்டும் இங்கே சால்வ் பண்ணுறோம். சின்ன பவுண்டரி வால் இஷ்யூ இருக்குது, சின்ன என்க்ரோச்மெண்ட் மேட்டர் இருக்குது, இன்னைக்கு சின்ன இருக்குது. பட் நாளைக்கு நம்ம ஸோ டியூட்டி மட்டும் கிடையாது, நாளைக்கு லா அண்ட் ஆர்டர் பெருசாக ஆகக்கூடாது. அதனால தான் நம்ம இன்னைக்கு இதை சால்வ் பண்ணால் அதை நம்ம டார்கெட் பண்ணோம். டைம் நம்ம என்ன பிரச்சனை Yeah.
நாளை இருக்கு செம்மையாக இருக்குது கலர் சரி இல்லாததை மட்டும் சொல்லுங்கள் எல்லாம் இல்லை அதை மட்டும் எங்கே இருக்கு கணவர் தெரியல உங்ககிட்ட ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்க நாகப்பட்டினம் நாம்கோ ஒருங்கிணைந்த ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்தில் நாகூர் ஹாப்பி பாய்ஸ் சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்க
கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு தளர்த்தியதை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் வெளி மாநில மாவட்ட பக்தர்களுக்கு கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி வழிபாடு நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஏராளமான வெளி மாவட்ட மாநில பக்தர்கள் அங்கு குவிந்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கார் மற்றும் பேருந்துகள் மூலம் வேளாங்கண்ணி வந்துள்ளனர். விடுதிகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருப்பதால் வேளாங்கண்ணி கடைத்தெரு, மெழுகுவர்த்தி, பூக்கடை, கடற்கரை உள்ளிட்ட பகுதிகள் பக்தர்களின் கூட்டத்தினால் களை கட்ட தொடங்கியிருக்கிறது. பேராலயத்தில் உள்ளே வரும் பக்தர்களுக்கு வெப்பநிலை பரிசோதனை செய்யப்படுவதுடன் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்தில் புகழ்பெற்ற தருமபுர ஆதீன சைவ மடாலயம் அமைந்துள்ளது. ஆதீனத்தின் 27வது மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் ஜென்ம நட்சத்திர விழா இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு ஆதீனத்தில் குரு மகா சன்னிதானத்தின் ஞான கொழுக்காட்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தருமபுரம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் பயிலும் 504 மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை மடாதிபதி வழங்கினார். நாகப்பட்டினம் வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் எஸ். செந்தமிழன் தலைமையில் மடாதிபதிக்கு மரியாதை செலுத்தி கழக நிர்வாகிகள் ஆசி பெற்றனர். திருக்கடையூர் வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி பரசலூர் சிதம்பரம் நடராஜர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்கள் சார்பில் மடாதிபதிக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கட்டளை தம்பிரான் சுவாமிகள், தருமபுரம் அரசு உதவி பெறும் பள்ளியின் செயலாளர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.